நடந்ததுக்கு பொதுமக்கள் தான் பொறுப்பு, வேற யாருமே கிடையாது. போலீஸ்காரங்க அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் இருக்காங்க. 500 பேரை அவங்க போட்டுருக்காங்க. வந்தது 20,000 பேர் இருக்கா, என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு அறிவு இருக்கணும். எனக்கு கூட விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் சாலைய தீர்ப்பு படத்துல இருந்து நான் விஜய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா படமும் பார்ப்பேன். விஜய் படத்தை ஒரு படம் கூட விட மாட்டேன். நான் ஒரு ரசிகன் தான், ஆனா வெறித்தரம் கிடையாது, வெறியம் கிடையாது. நான் தல ரசிகன், ஆனா வெறியம் கிடையாது. முதல்ல ஒரு ரசிகனா இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அருகதை வேணும். ஒருத்தனை தலைவனா ஏத்துக்கிறதுக்கும் ஒரு அருகதை வேணும். அந்த அருகதை ஒவ்வொரு ரசிகனுக்கும் இருக்கணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும், ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்கணும். இப்போ அஜித் கூட தான் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? உன் குடும்பத்தை முதல்ல பாரு, எனக்கு நடிப்பு தான் முக்கியம், அது போல உனக்கு உன் குடும்பம் முக்கியம், உன் குடும்பத்தை போய் பாரு. ரசிகர் மன்றமே வேணாம், என்ன தலைன்னு சொல்லாதுன்றாரு. எனக்கு ரசிகர் மன்றமே வேணாம், ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. அதுதான் மனித தன்மை. அவருக்கு ரசிகரா இருக்கிறவங்க எல்லாருமே கண்டபடி பேச மாட்டாங்க, கண்டபடி வாய் விட மாட்டாங்க. அடுத்தவனை திட்டுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது. அடுத்த நடிகனை பார்த்து திட்டுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அடுத்த கட்சிக்காரனை திட்டுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவனோட கொள்கை அவனுக்கு, அவனோட ரசிகன் அவனுக்கு, அவனோட தலைவன் அவனுக்கு. அடுத்தவனை போய் நீ அதை ஏத்துக்குன்னு ஆகணும்னு சொல்லி அவங்கள வன்மையா பேசுறதும். இந்த தாவேக கூட்டத்துல எல்லா இடத்துலயும் பார்த்தா சீமானந்தனை அவ்வளவு கேவலமா திட்டுறாங்க. ஆனா முன்னாடி ஓடி போய் பார்த்தது யாரு? சீமானந்தன் தான். எனக்கு சீமானந்தன் பிடிக்கும். ஏன்னா அவர் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக போராடுறாரு. நான் ஆரம்பத்துல ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டு இருந்தேன், அப்புறம் டிஎம்கே ஓட்டு போட்டு இருந்தேன், அப்புறம் விஜயகாந்த் வந்தாரு, அவருக்கு ஓட்டு போட்டேன். ஏன் தெரியுமா? அவங்களால பிடிக்கும், அவங்க மேல உள்ள வெறி கிடையாது. இவங்க வந்தா ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஓட்டு போடுறோம். அது போல விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஓட்டை போட்டு காட்டுங்கடா பண்ணாடுங்கள. ஏன் இப்படி உயிரை விடுறீங்கன்ற? உயிரை விடுறதுனால யாருக்கு என்ன லாபம்? மக்கள் அப்படி போய் கூட்டத்தை காட்டி உயிரை விடுறதுக்கு பதிலா உங்க தலைவனை பாராட்டுறதுக்கு பதிலா, உங்க தலைவனை பார்க்கணுன்றதுக்கு பதிலா, உங்க தலைவனை தினமும் நீங்க பாக்கணும்னா அவர் முதலமைச்சர் ஆக்கி காட்டுங்கடா. முதலமைச்சர் ஆக்கி காட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க தினமும் போஸ்டர்லயும் டிவிலையும் அவங்க தானே இருக்க போறாங்க. அதை விட்டு ஓட்டு போடுங்களா, ஓட்டு போட்டு உங்களோட இதுவா காட்டுங்களா, கெத்த காட்டுங்கடா. இந்த மாதிரி உயிரை காட்டி இந்த மாதிரி மக்களா விழுந்து செத்து எதுக்குன்ற? உன்னால ஒரு 10 ஓட்டு விஜய்க்கு வாங்கி தர முடியும்னா அந்த 10 பேரை நீ உருவாக்கு. ஒரு ரசிகனா அடுத்தவனை திட்டவே திட்டாது. உங்களுக்கு திட்டத்துக்கு ரைட்ஸே கிடையாது. சீமான திட்டுறதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. அவரு உனக்கும் சேர்த்து தான் போராடுறாரு. இன்னைக்கு மலைகளை காலி பண்றாங்க, மரங்களை காலி பண்றாங்க, ஆத்துங்களை மணல் அள்ளி காலி பண்றாங்க. இதெல்லாம் அவர் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? இன்னைக்கு அவர் இருப்பாரு, நாளைக்கு செத்து போயிடுவாரு. இன்னைக்கு நீயே இருப்ப, நீயே செத்து போயிடுவா. ஆனா நாளைக்கு உன் பசங்க, உன் பேரனுங்க எதுல வாழ போறாங்க, எங்க வாழ போறாங்க? அதுக்கு தாண்டா அவரு பேசுறாரு. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் சீமானந்தன் கேவலமா பேசுறதுல உங்களுக்கு என்னடா ஆகுது? என்னடா தகுதி இருக்கு உங்களுக்கு? தவள அவரோட முழங்க